அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/5/2025 வைகாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. துதிகை திதி பின்னிரவு 1:55 வரை, பின்பு வளர்பிறை திருத்திகை. மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 12:29 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சந்திர தரிசனம். இன்று அக்னி நட்சத்திரம் இரவு 8:48 முடிகிறது. இன்று சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் செவ்வாய், 2, 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு பணியில் கவனத்தோடு செயல்பட்டால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் புதன், 2இல் குரு, 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலையினை எட்டுவீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகுவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 12இல் சூரியன், சந்திரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு.
ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் புதன் சேர்க்கை பெற்று 10ல் சஞ்சரிப்பதாலும் 11ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை பெற முடியும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 9ல் புதன் 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். சட்ட சிக்கல்கள் விலகும். தொழில் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. சக ஊழியரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சனி 9ல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் இன்று மதியம் 1:36 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் காலை வேளையில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் மதியத்திற்கு பிறகு ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் மாலை வேளையில் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடித்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் மாலை வேளையில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் சூரியன் 8ல் குரு சஞ்சரிப்பதும் இன்று மதியம் 1:36 பிறகு சந்திரனானவர் 8ல் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கடுமையாக உழைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் ராகு 6, 7ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால்
மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடந்த கால நெருக்கடிகள் குறையும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி, 5, 6 ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் 7இல் கேது சஞ்சரிப்பதாலும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் தற்போது ஏற்பட்டு மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். பொதுவாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 3இல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையற்ற பயணங்களும் அதன் மூலமாக வீண் செலவுகளும் உண்டாகலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். ஒரு சிலருக்கு வீண் பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.